4 பொம்பளை ஒன்று சேர்ந்துச்சுன்னா லோன் வாங்க கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தா அந்த லோன் வாங்குறதுக்கு பார்த்தா புருஷன் பொண்டாட்டி என்னடா ஒரு மாசமா பொண்டாட்டிட்ட பேசியே இருக்க மாட்டேன். அன்னைக்குன்னு லோன் வாங்க போற அன்னைக்குன்னு பொண்டாட்டி பார்த்து சொல்லுவேன் புருஷங்காரன் டைலாக். ஆளு கண்ணங்கரேன்னு இருக்கு பொண்டாட்டி நம்மால் சொல்லுவேன். நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்காடி லோன் வாங்க போற அன்னைக்குன்னு. பல்லு எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன் பாரு உன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு இந்த லோன் வாங்குறதுக்கு. இங்க இருந்து போய் லோன் வாங்கிடுவாங்க. லோன் வாங்கி பாரு அடியே ஆத்தி லோன் வாங்கினோன்னா பொண்டாட்டிக்கு 100 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுப்பேன். வச்சுக்கடி பூ அப்படின்னு முடி மசூரி முடிச்சா இருக்க 100 ரூபாய்க்கு வச்சுக்கடி. உனக்கு என்ன சேலை இது வாங்கி தரவா வேலை வேணுமா கறி எடுத்துருவா. பார்த்தா அவங்களுக்கு சேலை இவங்களுக்கு வேட்டி அவங்க நைஸா சொல்லுவா. இன்னைக்கு மட்டும் நான் 200 ரூபாய்க்கு ஒரு கோட்டு சாப்பிட்டு அப்படி சொல்லுவா புருஷங்காரு. எல்லாம் வாங்கி எல்லாம் செலவு பண்ணிடுவாங்க. ஒரு மாசம் கழிச்சு பொண்டாட்டி சொல்லும் என்னங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை லோனு கட்டணுங்க அப்படின்னு. உடனே புருஷனுக்கு ஆத்திரம் வந்துடும். ஏய் தரத்தி முடிச்ச முண்டை உடனே நாலாடி லோன் வாங்க சொன்னேன் முகரே பாரு முகரே அப்படின்னு சொல்ல ஆரம்பி. இதுல இந்த லோனுலை பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம் விடி வெள்ளி மயிர புடுங்கின வெள்ளின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலடா. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? லோனு வாங்குற வர புருஷனை முண்டாட்டி ஓயாம மேனேஜரை கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பிட்டேன் இருக்கு நீங்க பணம் கொடுத்தாத்தான் நான் பின்னால தாவரம் எடுக்கலாம் மேல மாடி கட்டலாம் சீட்டு கட்டலாம்னு ஓயாம பணம் வாங்குற வர இவங்க புருஷன் முண்டாட்டி கும்பிடுவாங்க. அந்த ஆளு பணத்தை கொடுத்துவிட்டு கட்டுறதுக்கு அக்கா 5ஆம் தேதி கட்டிடுறேன் உன்னை கும்பிடுறக்கா அப்படின்னு சொல்லுவேன். அதான் ஆசீர்வாதம் லோன் பேரு. இன்னொன்று விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ விடியாதுன்னு தெரியல புருஷன் வீட்டில் இருக்கானா இல்லையா அவன் தாண்டா வீட்டில் இருக்கேன். லோனுக்காரன் அன்னைக்கு பார்க்குறேன் 4 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல் வந்து நிற்கிறேன். ஏன்டா நீ லோனுக்காரன் நல்ல செக்யூரிட்டியா இல்லை நம்ம வீட்டில் எதுவும் வேலை பார்க்குறேன்னு ஒன்றுமே தெரியலை. 4 மணி 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து வாசலில் பாயை விரிச்சுறாங்க. பாயை விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுக்கிறேன். விளக்கு பற்ற வச்சு நம்ம பணம் வாங்குற வரை விளக்கு எரியும். பணம் வாங்கணுன்னா விளக்கு ஆஃப் பண்ணிடுவேன். இதோட நம்ம வீடெலாம் இருண்டு குட்டேச்சில் போயிடுமா அவங்க வீடெலாம் வெளிச்சம் முடிச்சு எரியணுமா. அதுதான் விடி வெள்ளியா. இதுலேயும் லோன் வாங்குறது இதுலேயும் ஒரு 4 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. குழு தலைவி மயிர புழுன தலைவின்னு அவங்க பண்ற புல்டப்பு அடாடாடா எப்படி 150 ரூபாய்க்கு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் தான் குழு தலைவி அப்படின்னு அவங்க பண்ற புல்டப்பு நான் தான் குழு தலைவின்னு சொல்லுவாங்க. அந்த லோனு கட்டுற அன்னைக்குன்னு பணம் மட்டும் கட்டாலும் வச்சுக்க அன்னைக்குன்னு மேனேஜர் மசில பிடிச்சி ஆட்டிடுவேன் காசு வச்சிருக்க வர சொல்லிவாங்க. இவங்க பார்த்தா குழு தலைவி இதுலேயே ஒரு செட்டப்பா அது ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறாங்க குழு தலைவி. அதனால உள்ள போயிட்டு நம்மளே பேசிக்கிட்டு இந்த மாதிரி சுத்தப்பட்டு வராது பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டோம் தான் சொன்னேன். ஒரு ஆள் சொன்னேன் பப்புனுக்கார தம்பிங்க அடிச்சதும் போதும் பிறந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லுவாங்க. டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. மதுரை ஜில்லு மச்சன் தண்டி ஜெத்தை கத்தில் முச்சன் தண்டி சொல்லி அந்த பிள்ளைங்க உள்ள போயிட்டு வள்ளியம்மா அர்த்தம் சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்கிறா ஒளி அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆதி வர சத்தி சொன்னுச்சு. அந்த பிள்ளைங்க தங்கச்சி உள்ள ஒட்டி நாரதரை வர சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா ஒளி அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணா நாராயணா நாராயணங்கிறாரு. ஒரு ஆள் சொல்றேன் நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல போது ராஜபாடு பாருங்க. 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தவொடனே அவர் கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானு எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்னேன் தம்பியா. குடியாரம் போது அவன் பேச்ச கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்ட நாடகத்தை முடிச்சி அப்படின்னு கேட்டாங்க. ஐயா இந்த முன்னால் உட்காந்துருக்காருல அவர் தான் சொன்னாருன்னு. அப்போ அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன். நான் அன்னைங்கிறேன் அவன் பக்கத்தூருக்காரன் சோறு இங்கே வந்தவன கட்டிங் சாப்பிட வந்தவன பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் கஞ்சி கேறி 7-8 பாட்டு படிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தோம். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு யார் நம்மளை கூட்டி வந்திருக்கா அப்பா சித்தப்பா சிங்கத்தரப்பா கூட்டி வருகார். அப்புறம் சொல்கிறதையும் கேட்கணும். அது 5 மணி வரதையும் கேட்கணும். அதுக்கடுத்து கேட்கணும் ஊரில் பணம் வாங்கிட்டீங்களா இல்லையாப்பான்னு. வாங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சொல்கிறதையும் அப்பா கேட்கணும். சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்ன வணக்கம். இங்கு ஆர்வனித்து கொண்டிருக்கும் அன்புனார் பிரபுராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க.
மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா வி.எம். சிங்கத்துறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு மைத்துனர் மதன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பு போஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கு பப்பலா அன்னைக்கும் எனக்கு இங்கே கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மற்றும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் ஒலி அமைப்பு செல்வா ஆடியோஸ் அன்புகளுக்கு பொன்னாடை அணிவித்து முடிஞ்சா ரைட். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை கொட்டாக்காரருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சுரா. சரி, இல்லைன்னா கொட்டா மேலே கொட்டா எடுத்துக்கிடுவார். அதுக்கு தெரிஞ்சு சார் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழாக்குள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஹலோ